நாடு தழுவிய போராட்டத்தை மீறி சென்னையில் வழக்கம் போல் பேருந்துகள் இயங்குவதால் இயல்பு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை என பயணிகள் தெரிவித்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததால் பேருந்துகள் இயக்கப்படாது என மக்கள் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் பணிக்கு வரவில்லை எனில் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என நோ ஒர்க் நோ பே முறையை அரசு அறிவித்திருந்தது. இதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் வழக்கம் போல் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். மேலும் பேருந்து போக்குவரத்து சீராக இருப்பதால் இயல்பு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என பயணிகள் தெரிவித்துள்ளனர். எல்லா பஸ்ஸும் எப்பவும் போலதான் இருக்கு. நிறையவும் வந்துட்டு தான் இருக்கு. நானும் இப்போ வீட்டானது பஸ்ஸில் தான் வந்தேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமிங் தான் கொஞ்சம் பாரிஸ்ல இருந்து பிராட்வே போனதுனால பஸ் கொஞ்சம் ரிலேவாக வருது. இருந்தாலும் நான் பார்க்கறதுல எது வருதோ டக்குன்னு கொஞ்சம் ஏறி இறங்கிடுவேன். அதை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் எல்லா பஸ்ஸும் ஓடுது. அதனால ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்கு. பஸ் ஸ்ட்ரைக் மாதிரி எதுவும் தெரிலங்க. என் ஏரியா வந்து பெரிய பனிச்சேரி. வரும்போதும் பஸ்ல இருந்து தான் இங்கே வந்தேன். நான் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு தான் இருக்குங்க. பஸ் ஸ்ட்ரைக் மாதிரி எதுவும் தெரிலங்க. பஸ் எல்லாம் நல்லா ஓடுதுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. புளியாந்தோப்புலேருந்து வந்தோம், 38C வந்தோம், அப்புறம் சிம்சலில் இறங்கணும். இங்கே ஃப்ரீயாக தான் போய் நடக்குது. சென்ட்ரலையும் நார்மலாக தான் பஸ் வருது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்ட்ரலையும் பஸ் போயின்னு தான் வருது.